வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ஷார்ட் ஐட்டம் பானிபூரி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூரி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப்பு ரவை, 1/2 கப்பு மைதா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதையெல்லாம் ஒன்றா கலந்துடும். கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். நல்லா கெட்டியாக பிசையணும். நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சுக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பானி செய்யறதுக்கு ஒரு ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, காம்போடு தான் போட்டிருக்கேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு எலும்புச்சம்பழம் ஒரு 1/2 மூடி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் பத்தலைன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல ஃபஸ்ட்டு சும்மா அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு நைஸாக. இதை வடிகட்டிக்கலாம். எவ்வளோ பானிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி வடிகட்டிக்கலாம் சேர்த்து. இது நல்லா வடிகட்டியாச்சு. 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு புளி பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருக்குது. நம்ம அடுத்தது பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பவுலில். 50 கிராம் பட்டாணி ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொத்தமல்லி இலை கொஞ்சம் பொடியாக நறுக்கினது, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசிச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். எவ்வளோ நைஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக திரட்டிக்கணும். இது நல்லா மெல்லிசாக வச்சாச்சு. டப்பா மூடி வச்சு
இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூரியெல்லாம் காஞ்சி போயிடாமல் எடுத்து ஒரு இதில் வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுருக்க பூரியை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரியெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் மசாலா வச்சுக்கலாம். நீங்கள் வெங்காயம் தனியாக பச்சை வெங்காயம் பிடிக்கும்னா வெங்காயம் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லை எல்லாத்துலேயும் மசாலா வச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிடையில் இப்படி எடுத்து பானியில் முக்கி சாப்பிட வேண்டியது தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக பானிபூரி செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.